நாம் இக்காணொளியில் காணவிருப்பது பழனி மலையில் உள்ள கல்வெட்டு குறிப்புகளை பற்றிய வரலாற்றினை காணவிருக்கிறோம். காண வந்த அன்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மலைக்கோவிலின் காலம். மலைக்கோவிலின் காலம் சரியான முறையில் அறியப்படவில்லை. இருப்பினும் பழனியாண்டவர் கோவில் கொண்டருளும் திருக்கோவில் சேர மன்னரால் அமைக்கப்பெற்றது என்பர். இதனை சேரர் கோன் கட்டி வைத்த சீராலயம், வெளியில் நேருலகு மண்டபமும் நீள்சுற்று மாமதிலும் என்று இப்பகுதி ஆட்சி செலுத்திய குறுநில மன்னர் விசயகிரி துறையவர்கள் கூறிய சமயமாலை பாடல் கூறுகிறது. சிவகிரி கட்புவனம் உய்ய சேரர் கோன் புரிதர் பச்சிமத்துவாரா நவமணி பொன் சினகரத்து ஞான கருணாநிதியாய் நவைதீர் அன்பர் தவவர் சித்து உபசரிக்கும் சமயங்கள் தோறும் பல சுந்தர சொரூபம் ஊவகை முற்றக் காட்டியிருளொட்டி எழுச்செழுஞ்சுடரே உள்ளி வாழ்வோம். மாம்பழ கவிச்சிங்க நாவலர் பாடலும் இது பற்றி கூறுகிறது. மலைக்கோவிலில் சேர மன்னர் உருவம் பொறிக்கப்பெற்ற சிற்பங்கள் அமைந்துள்ளது. முருகனை பற்றி கூறும் மெய்கீர்த்திகளும் இதனை விளக்கி கூறுகிறது. இதனையே தமிழ்நாடு அரசு தொல்பொருள் வரலாற்று ஆராய்ச்சி நிலையம், பழனி வரலாற்று ஆவணங்கள் ஆகிய நூல்கள் கூறுகிறது. மலை ஏறும் போது எதிரில் இருக்கும் முதல் சிற்றாலயம் சேர மன்னனால் கட்டப்பட்ட விநாயகர் கோயிலாகும். இதன் வாசலில் உள்ள ஒரு தனி கற்சிலையில் சேர மன்னன் தன் குதிரை மீது செல்லும் தோற்றம் பொறிக்கப்பட்டுள்ளது. தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி வெள்ளை யானையின் மீது கைலாயம் செல்ல, அவர் தோழராகிய இச்சேர மன்னன் தனது குதிரையின் மீது அமர்ந்து அவரை பின்தொடர்ந்து சென்று கைலாயம் அடைந்து இவ்வுடம்புடன் கைலாயபதியின் அருள் பெற்றனர். இரு மன்னரின் காலம் 9ஆம் நூற்றாண்டென ஆராய்ந்துள்ளனர். எனவே சேர மன்னனால் தொடங்கப்பெற்ற இவ்வாலயம் நாளடைவில் பாண்டியர்களாலும் கொங்கு சோழர்களாலும் பல பக்தர்களாலும் புதுப்பிக்கப்பட்டு பல மண்டபங்கள் நூதனமான முறையில் அமைக்கப்பட்டு இக்காலத்தில் தோன்றும் அளவிற்கு பெருகியுள்ளது. பழனி மலை கோவிலில் உள்ள கல்வெட்டுகள். பழனி மலை ஞான தண்டாயுதபாணி என்று அழைக்கக்கூடிய முருகனின் கருவறையில் தெற்கு வடக்கு சுவர்களிலும் வியாழ வரிசைகளிலும் 3 பக்கங்களிலும் 8 கல்வெட்டுகள் காணப்படுகின்றது. இக்கல்வெட்டுகள் 13ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த கோனேரின்மை கொண்டான் வீரபாண்டிய தேவன், 15ஆம் நூற்றாண்டில் மைசூர் வீரநஞ்சை உடையார், விஜயநகரத்து கிருஷ்ணதேவராயர் ஆகியோரதும் சில சமீப காலவையும் ஆகும். மேல் குறிப்பிட்ட அரசர்கள் இறைவனுக்குரிய அன்றாட வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களுக்காக நன்செய் நிலங்கள், புன்செய் நிலங்கள் முதலிய நிலங்களும், திருநந்தா விளக்கு, திருவமது, திருமஞ்சனம், பூமாலை முதலியவைகளுக்காக நிபந்தனைகளும் ஏற்படுத்தியதை அக்கல்வெட்டு கூறுகிறது. பழனிமலை முருகன் தண்டாயுதபாணி கோவில் கருவறையின் வெளிப்புற சுவற்றில் உள்ள கல்வெட்டு எழுத்துக்களின் சுருக்கம். கிபி 1300 பாண்டிய அரசன் ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் என்பவர் பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு தன் பெயரால் ஒரு நல்ல சந்தி பூசை செய்ய ஏற்பாடு செய்தார். அதற்கு அவனிவேந்த ராமன் சந்தி என்று பெயர். இந்த பூசைக்காக வேண்டிய அமுதுபடி சாத்துப்படிகளுக்காக ஒரு ஊரையை தானமாக கொடுத்தார். இந்த ஊருக்கு அவனிவேந்த ராமன் நல்லூர் என்று பெயர். இந்த ஊர் வைக்காவூர் பெருமலைக்கு வடக்கிலும் கொண்டை ஆற்றுக்கும் அணைக்கும் மேற்கிலும் இருந்தது. மற்ற எல்லைகளும் கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. இதை கல்வெட்டு கூறுகிறது. கல்வெட்டு இறுதியில் முற்றிலுமாக எழுதப்படாமல் நின்றுவிட்டது. அக்காலத்தில் பழனிமலை வைக்காவூர் நாட்டை சார்ந்ததாக இருந்தது. வைக்காவூர் நாடு என்பது நாட்டுப்புறத்தை குறிக்கும். இந்த கல்வெட்டு கோனேரின்மை கொண்டான் என்பதால் அரசனை இந்த ஆணையை கொடுத்ததை குறிக்கிறது. 2ஆம் கல்வெட்டு. கிபி 1316 ஆண்ட ஜடவர்மன் வீரபாண்டியன் என்ற அரசர் பழனிமலை தண்டாயுதபாணி பிள்ளையார் கோவிலுக்கு 22 வேலி ஒரு மாநிலம் தானமாக கொடுத்திருக்கிறார். 22 வேலி என்றால் 136 ஏக்கர் தானமாக கொடுத்திருக்கிறார் பாண்டிய அரசர். இந்த நிலத்து வருவாயை கொண்டு அமுதுபடி, சாத்துப்படி முதலிய செலவுகள் செய்து கொள்ள கொடுக்கப்பட்டது. இந்த நிலத்திற்கு இடும்பன் குளம் என்றும் குன்றன் வயல் என்றும் வீரச்சோழ மன்னரை என்றும் பெயர் குறிக்கப்பட்டுள்ளது. இந்நிலம் இடும்பன் குளத்திற்கு மேற்கும் ஊர் வாய்க்காலுக்கு வடக்கும் தண்டாயுதபாணி சுவாமி திருமஞ்சன குளத்திற்கு கிழக்கும் பேச்சி மலைக்கு தெற்கும் உள்பட்டு இருந்தது. இந்த நிலத்தில் இருந்து வரும் வருவாய் கோவிலுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தானத்தை கோவில் கல் சுவரிலும் ஒரு செப்பு பட்டயத்திலும் எழுதி கொள்ள ஆணையிடப்பட்டது. இந்த கோவில் வழிபாடு செய்பவர்களும் மண்டப முதலிகளும் காக்க வேண்டும் என்று கல்வெட்டு கூறுகிறது. 3வது கல்வெட்டு. கிபி 1316 ஆண்ட ஜடவர்மன் வீரபாண்டியன் பழனிமலை தண்டாயுதபாணி பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு நிலம் தானமாக கொடுத்தார். கொடுக்கப்பட்ட நிலம் பழனி ஊர் வாய்க்காலுக்கு மேற்கும் வான நாற்றுக்கு வடக்கும் பிரம்ம குலத்திற்கு போகிற வழிக்கு கிழக்கும் பழனி ஊர் வாய்க்காலுக்கு தெற்கும் இடைப்பட்டிருந்தது. இந்த எல்லைக்குள்ளாக லட்சுமி நாராயண பெருமாள் நிலமும் ஏற்கனவே பழனிமலை தண்டாயுதபாணி சுவாமிக்கு கொடுத்த விளை நிலமும் இருந்தது. அவை போக மீதி நிலம் இப்போது தானமாக கொடுக்கப்பட்டது. இந்த நிலத்தின் வருவாய்களாக பொன், நெல் ஆகியவை கோவிலுக்கு கொடுக்கப்பட்டது. இவற்றில் இருந்து திருப்பணி, அமுதுபடி, சாத்துப்படி முதலிய நடத்தி கொள்ள ஆணையிடப்பட்டது. இந்த ஆணையில் ஆலந்தூர் உடையான், காணிகராயன் என்ற இருவர் கையெழுத்திட்டுள்ளார்கள். 4ஆம் கல்வெட்டு. 1318 அரசர் ஜடவர்மன் வீரபாண்டியன் என்பவர் காலத்தில்
காலத்தில் சுந்தரபாண்டிய நல்லூரைச் சேர்ந்தவர்கள் இக்கோவிலுக்கு நிலம் கொடுத்திருக்கிறார்கள். இதை இக்கோவில் பண்டாரத்தார்கள் என்று அழைக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொண்டனர். சுந்தரபாண்டிய நல்லூரில் இருந்த காடுகள், புன்செய் நிலங்கள், குடியிருப்பு நிலங்கள், குளம், மரம், கிணறு முதலிய அனைத்தும் தானமாக கொடுக்கப்பட்டது. இந்த கல்வெட்டு சாசனத்திற்கு திருநட்ட பெருமாள், நையாதேவர், முடிகொண்ட பல்லவராயன், சண்டாரதி, ரிஷபதேவன், சோழநாட்டு ஆழ்வான், முடிகொண்ட சோழ பட்டன், சேமன், தில்லை சிங்கத்தேவர், நாராயணத்தேவர், பிள்ளை நாடாழ்வான், பல்லவராயன் முதலிய ஊர் பிரதிநிதிகள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சொல்ல சொல்ல இந்த பத்திரத்தை ஆறுமுக பிச்சன் என்பவர் எழுதியிருக்கிறார் என்று கல்வெட்டு கூறுகிறது. 5ஆம் கல்வெட்டு. விஜயநகர மாமன்னர் மல்லிகார்ஜுனன் என்பவர் ஆண்ட காலத்தில் 18ஆம் தேதி 10ஆம் மாதம் 1471ஆம் ஆண்டில் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய கிரகணத்தன்று சகல லோகத்திற்கும் தம்பிரானார் நயினார் இளைய தனை நயினார் பழனி சுப்பிரமணிய சுவாமி இவ்வாறு அவ்வூர் கல்வெட்டில் கூறப்படுகிறார். 3 தலங்களில் மகா பூசை நடக்கவும் திரு அமுது, திருநந்தா விளக்கு, திருமாலை, திருமஞ்சனம் முதலியவைகளுக்காக வைக்காவூர் நாட்டு ரவிமங்கலம் என்ற ஊர் தானமாக கொடுக்கப்பட்டது. இந்த ரவிமங்கலம் கொழும்பம் போகும் பெருவழிக்கு தெற்கிலும், பன்றிமலை வழிக்கு மேற்கும், பன்றிமலைக்கு வடக்கும், ஆற்றுக்கு கிழக்கிலும் இடைப்பட்டிருந்தது. அவற்றை சேர்ந்த நன்சை புன்சை அனைத்தும் மானியமாக கொடுக்கப்பட்டது. இவைகளை பழனி சுப்பிரமணிய சுவாமி கோவில் பொறுப்பாளர்கள் காத்து கொடுத்து கொள்ள வேண்டும் என்று கல்வெட்டு கூறுகிறது. இந்த பத்திரத்தில் வைரகராயர், சேரமான் தேவர், மங்களராயர், திருநட்டப்பெருமாள், ரிஷபதேவர் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர் என்று கல்வெட்டு கூறுகிறது. வீரநஞ்சன உடையார் காலத்தில் தை மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியன்று நயனார் இளைய நயனாருக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு வைக்காவூர் நாட்டு கலையன்புதூர் சபையை சார்ந்த பெரிய பெருமாள் நம்பி திரு ஆழ்வார் தானம் கொடுத்தார். கல்வெட்டு முற்றிலும் எழுதப்படவில்லை. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் 13ஆம் தேதி 11ஆம் மாதம் 1520 சித்திரை மாதம் 10ஆம் தேதி கிருஷ்ணதேவராயரின் மந்திரி கொண்டைய நரசையரின் அதிகாரி கொண்டைய தேவ மகாராஜா என்பவர் பழனிமலை வேலாயுத பெருமாளின் சுப்பிரமணிய சுவாமிக்கு நிலம் தானமாக கொடுத்ததை கல்வெட்டு கூறுகிறது. கல்வெட்டு முற்றிலும் எழுதப்படவில்லை. மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.